வணக்கம் சார். திமிரி லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தனித்தனியாக ஒரு எத்தனையோ வண்டி வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒன்றா வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு வண்டி ஜஸ்ட்டு பார்க்க தான் வந்தாங்க. அவங்க பார்க்க வந்தாங்க கூட தெரில, இல்லை போகிற வழியில் ஏதோ வண்டி இருக்குது ஒரு போக்கில் பார்த்துட்டு போகலான்னு, அது என்ன அவங்க மனசுக்குள்ளே தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சேன். வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பாச்சி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தெரியல நான் பேசுறது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை வண்டிக்கு பிடிச்சிருந்துருச்சா எது பிடிச்சிருந்துன்னு நீங்களே வாங்க கேட்கலாம். அது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 வண்டி ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கூட விட்டா ஷோரூமே காலி பண்ணுறாங்க பொழுது. அந்தளவு அவங்க பேசுகிறத வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமே அவர்கிட்டே கேட்டுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா எல்லாருக்கும் வணக்கம். தனித்தனியாக சொல்கிறது எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது யுவராஜ் கன்சல்டிங்கை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு ஒரு மிக்க நன்றி. சரிங்க ஐயா, இப்போ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். எப்படி நீங்கள் இந்த 3 வண்டி எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, எடுக்கிறேன்னு சொல்லிடுறீங்க. ஓகே, எப்படி இருந்தது? அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்டுங்க பைக் எடுக்கலாம்னு கூட்டின்னு வந்தான். ஃபர்ஸ்ட் டைம் ஏதாச்சும் தான் ரோட்டில் போகும்போது கடையை பார்த்து தான் உள்ளே வந்தான். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பாச்சி பார்த்து எத்தனால ஃப்ரெண்டுக்கு வண்டி கொடுத்த சர்வீஸு, வண்டியோட பக்க கண்டிஷனு அதெல்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த வண்டி பேச ஆரம்பிச்சோன்னா ரேட்லையும் சரி மற்ற எல்லா சர்வீஸ்லையும் சரி பக்கா இருந்ததுனால அப்படியே ஒரே ஊர்லேருந்து அந்த மலை ஏரியா வர நாங்கள் ஜவாரி ஹில்ஸு மலைக்கு வந்து ஏற்ற வண்டிங்க இதுதான் நல்லா ஐபி வர மாதிரி. அதனால இது செட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரே ஊர்ல இருந்து பக்கா வந்து அண்ணா சூப்பரா பண்ணி வச்சனால 3 வண்டி ஒரே டைம்ல டெலிவரி எடுக்கிறோம். அதான் இப்போ என்னன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வந்து ஒரு வண்டி, ஏன்னா வர சொல்ல எல்லாமே ரெடியாக கையில் தர வைக்க முடியாது. இந்த வண்டிக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 விஷயம், அதாவது அந்த ஐயா அவரோட வயசுக்கு மரியாதை கொடுத்து என்னை வந்து அது இல்லாமல் வந்து இவங்க எல்லாமே கேட்ட இப்போ என்ன 6 பேர் வந்து 6 பேருடைய மனசும் புண்படக்கூடாதுன்றதுக்காக நான் ஆக்சுவலாக வீடியோவில் வந்து 65 ரூபா சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்களுக்கு கொடுத்துறது பார்ப்போனா, ஏன்னா இதுவும் நீங்கள் கேட்பீங்க என்ன ரேட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு 56 ரூபாய்க்கு இந்த வண்டியும், அது 56 ரூபாய்க்கு அந்த வண்டியும் கொடுத்துருக்குறோம். இதுக்கு 6 ரூபா தரணும், அதுக்கு வந்து 20 ரூபா தான் கட்டியிருக்காங்க. மீதி சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டு தான். ஓகே, ஸோ அதுக்கு பரவாயில்ல. ஏன்னா இதுக்கு உங்களுக்கு வண்டி கொடுக்குறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா நீங்கள் நம்ம யுவராஜ் பைக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி டெலிவரி வீடியோ போட்டிருப்போம். MT1 NS 125 ஒன்று அவங்களுக்கு நாங்கள் கடனாக கொடுத்தோம். ஸோ நான் ஒன்று கடன் கொடுத்த நான் மறந்துட்டேன். ஆனால் அவங்க டேட்டோட கரெக்டாக வந்து கட்டிட்டாங்க. அதுவும் ஒரு காரணம் இவங்களுக்கு நான் கடன் கொடுத்து அனுப்புறதுக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்க ரொம்பவும் கரெக்டாகவும் ரொம்ப நாணயமாக நடக்கிறாங்க. அதனால் இவங்க ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்ததுக்கும் கடன் கொடுத்தனும் அவங்க என்கிட்ட நடந்த காரணம் தான் இவங்களுக்கு நான் இன்றைக்கி கடனாக கொடுத்து. அது இல்லாமல் வந்து அவங்களோட பேசின விதம், அவங்க நம்மகிட்ட நடந்த எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு கஸ்டமர், ஏன்னா நான் வந்து ஒரு ஓனராக கடை நடத்துகிறேன்னா எல்லா கஸ்டமருக்கும் நான் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அதுதான் என்னோடய டியூட்டியும் கூட, என்னோடய வேலையும் கூட. ஆனால் வர்ற கஸ்டமர் அப்படின்றது, ஏன்னா படித்தவங்க வருவாங்க, படிக்காதவங்க வருவாங்க எல்லாம். ஆனால் இவங்க வந்து நம்மக்கிட்ட பேசின விதம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல மரியாதை கொடுத்து, ஆனால் இப்படி கொடுத்தா அந்த ஒரு வார்த்தை அண்ணா அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சொன்னேன் எனக்கு என்ன வேணா ஒரு 1000 தள்ளி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு வண்டி கொடுத்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சூப்பராக இருக்குங்களா? ஓகே, இல்லைங்களா? இப்படி வீடியோ போட்டு இதான் ஃபஸ்ட் டைம். அதெல்லாம் வந்து நான் இல்லை, அந்த யூடியூப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட நான் நினைக்கிறேன். அதுதான் நான் சொன்னேன். ஒரு ஊர்ல வந்து நாங்களும் 3 வண்டி ஒண்ணா எடுத்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு உங்க ஊரே நீங்க பொறுத்தவங்கள வீடியோ உங்களுக்கு ஊருக்கு வந்துடும். அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுங்க. உங்களால நானும் ஒரு ஃபேமஸ் இந்த வண்டியால. ஹாப்பி தானே? சூப்பருங்க. சொல்ற சத்தமா யூடியூப் கீக்குது பாருங்க. ஹாப்பிங்களா? சூப்பருங்க ஐயா. ரொம்ப எல்லாருக்கும் ஒரு நன்றி. யுவராஜ் கன்சல்டிங் தரப்புல இருந்து ரொம்ப நன்றி ஐயா. திரும்ப வருங்க. சூப்பர் ஐயா. 24/7 யுவராஜ் கன்சல்டிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க இனி வர முடியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா வண்டி அங்க அனுப்பிச்சிரும். அந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் ஐயா. ஓகே, அப்படியே உங்க வாயால லோ பட்ஜெட் யுவராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. பெல் பட்டன் அழுத்தி சொல்லுங்க. எப்பதான் நம்ம வீடியோ போறதெல்லாம் நீங்க சொன்னா ஒரு ட்ரெண்டா இருக்கும். சொல்லுங்க. யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல், யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. திமிரி இடத்துல இருக்கு. அதனால லைக் பண்ணி வச்சேன். ரேட்டும் சரி பக்காவா பண்ணி தராரு. அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப் சேனல் யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஏன்னா பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ, நல்ல நல்ல மனிதர்களை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்காக உங்களை நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி.